5 வருஷத்துக்குள்ள 50 வருஷத்துக்கு திமுக துடைத்து எறியப்படுமா? சொல்றவர் யாருன்னா முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து திமுக மூலியமா ஓட்டு வாங்கிட்டு இன்னைக்கு தாவேகா கிட்ட போய் அமைச்சரவையை பொறுப்பு வாங்கியிருக்கக்கூடிய அமைச்சர் ஷாஜகான் இந்த கருத்தை சொல்றாரு. 5 வருஷத்துக்குள்ள 50 வருஷத்துக்கு திமுக இனி துடைச்சி எறியப்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. இல்ல கொஞ்சமாச்சும் ஒரு நன்றிங்கிறது வேணாம், கொஞ்சமாச்சும் ஒரு கொஞ்சம் துளி அளவுக்காச்சும் நன்றிங்கிறது வேணாம். திமுக காரனோட உழைப்புல திமுகவுடைய ஓட்டால ஓட்டு வாங்கிட்டு அது மூலியமா ஜெயிச்சுட்டு அங்க போய் நான் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு அதுக்கப்புறம் அங்க அவங்களோட சோஃபா மாடல் ஆட்சியில இங்க அமைச்சரவையில் ஒரு பொறுப்புன்னு ஒன்று கொடுத்ததுக்கு பிறகு அப்படியே அந்தர்பல்ட்டி. இது மாதிரியான அந்தர்பல்ட்டி வட மாநிலங்களில் நம்ம பார்த்துருப்போம். வாஷிங் மிஷினில் தூக்கி போட்டுட்டு வாஷிங் அவுட் பண்ணக்கூடிய வட மாநிலங்களில் பார்த்துருப்போம். இந்த அளவுக்கு அந்தர்பல்ட்டி அடிச்சுட்டு இன்னைக்கு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இவங்க தான் வார்த்தைக்கு வார்த்தை மாண்புமிகு மாண்புமிகுன்னு சொல்ற பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு இவங்க பேசுறாங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள், வார்த்தைக்கு வார்த்தை. அவர் தப்பி தவறி கூட அந்த மாண்புமிகு இல்லாமல் இவங்கள்ட்ட அந்த வாயிலேருந்து அந்த வார்த்தை வரமாட்டாங்குது. 50 வருஷத்துக்கு திமுக தொடர்ச்சி எறியப்பட்டுருமா? அப்படி தொடர்ச்சி எறியப்படக்கூடிய கட்சி திமுக அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? நியாயமானவங்களா இருந்தா உங்களோட பதவியை பேர் ராஜினாமா செய்யணும். எங்களுக்கு தேவையில்ல. இன்னைக்கு அதிமுக வரிசையா போய் ராஜினாமா பண்ணிட்டு அங்க போய் சேர்றாங்க இல்லையா? இன்னைக்கு கூட விஜயபாஸ்கர் இன்னைக்கு போய் ராஜினாமா பண்ணிட்டு அங்க போய் சேர போறாரு இல்லையா? அந்த மாதிரி நீங்க உண்மையாவே திமுக தொடர்ச்சி எறியப்படணும் அப்படின்னா நான் ரோசக்காரன், எனக்கு திமுக தயவால வந்த ஓட்டு எனக்கு தேவையில்ல. ஒட்டுமொத்த முஸ்லீம் லீக் கட்சியை 0.29% தான் ஓட்டுகள் வாங்கியிருக்கு. வெறும் 0.29%. முஸ்லீம் லீக் என்பது வேற, முஸ்லீம்கள் என்பது வேற. இப்போ இவங்க பாபநாசம் தொகுதியில தான் இன்னைக்கு ஷாஜகான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆகியிருக்கிறாரு. அந்த பாபநாசம் தொகுதியில் இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழக்கூடிய ஒரு தொகுதி. அதனால தான் இதுக்கு முன்னாடி பேராசிரியர் ஜவாஹிர்லால் அந்த தொகுதியோட எம்எல்ஏவா இருந்து ரொம்ப சிறப்பான சேவைகள் செஞ்சு திமுகவும் பேராசிரியர் ஜவாஹிர்லாலும் சேர்ந்து அந்த தொகுதிக்கு அவ்வளோ நலத்திட்டங்கள் செஞ்சாங்க. அங்கே போட்டிருக்க ரோடு கூட பேராசிரியர் ஜவாஹிர்லால் திமுக காரனோட உழைப்பால் அவ்வளோ இருந்தது. அந்த ரோட்டு மேலே ஏறி போய் ஓட்டு கேட்டு திமுக கட்சிக்காரனோட உழைப்பால் ஓட்டு கேட்டு திமுக காரன் வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணி அது மூலயமா வாங்கின ஓட்டால இன்னைக்கு எம்எல்ஏ ஆகிட்டு இங்க சொல்றாரு திமுக தொடர்ச்சி எறிய வேண்டிய கட்சியாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? தொடர்ச்சி எறியக்கூடிய கட்சி தயவால நான் ஒரு ஓட்டு வாங்கிட்டேன், எனக்கு அந்த ஓட்டு தேவையில்ல, எங்களுக்கு மான ரோசம் இருக்குது, அதனால அந்த அவங்க தயவால அந்த ஓட்டு எனக்கு தேவையில்ல, நான் ராஜினாமா பண்ணிட்டு நான் போய் அங்க போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க செஞ்சிருக்கணும். இல்ல இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும். தொடர்ச்சி எறியப்பட வேண்டிய கட்சி அப்படின்னா விஜய் தான் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு முன்னாடியே கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஏன்னா இன்னைக்கு அந்த மேடையில் அவர் பேசுறாரு. விஜய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு சொல்லி அவருடைய அரசியலுக்கு ஆரம்பிச்சாரு. எங்களை பார்த்து சொன்னாரு நாங்கள் வெளியில இருந்து ஆதரவு. ஏன் நாங்கள் முஸ்லீம் லீக் போய் ஆதரவு தெரிவிச்சோம்னா ஒரு ஆளுநருடைய ஆட்சி இங்கே வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம். அப்புறம் தாவேகா கட்சியிலேருந்து எங்கள்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் ரோட்லேயே நின்றுட்டு கொடி பிடிச்சிட்டு கூச்சல் இட்டுக்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் அதிகாரத்தில் உங்களுக்கான விஷயத்தை நீங்களே எடுத்துக்க வேணாமா அப்படின்னு சொல்லி தாவேகா கட்சியிலேருந்து சொன்னாங்களாம். அதனால அங்கே போயிட்டாங்களாம். இப்பேற்பட்ட ஒரு பெரிய இடத்த விஜயும் தாவேகாவும் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்களாம். 130 சீட்டு ஜெயிச்சிருந்தா இது எதுவுமே கொடுத்துட மாட்டாங்க. 120 சீட்டு தாவேகா ஜெயிச்சிருந்தா இவங்களை யாருன்னு கிட்ட கூட சேர்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு அமைச்சர் பொறுப்பு இவங்களுக்கு கொடுத்துறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் எக்ஸ்பைரி ஆனவங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு திமுகங்கிற ஒரு விசிட்டிங் கார்டு இல்லைன்னா முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இங்கே இருக்கவே தெரியாது. முஸ்லீம் லீக் கேரளா சொல்றீங்களா? அன்னைக்கு முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில், இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வீரியமா இருக்கிறது கேரளாவில் இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனால களத்தில் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது காணாமல் போன ஒரு கட்சி. ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லுங்க, மக்களுக்கான ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு போராட்டத்தில் முஸ்லீம் லீக் களத்தில் இந்த சாதனை செஞ்சிருக்குது, மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் சந்திச்சிருக்காங்க, எளிய மக்கள் பாதிக்கப்பட போதெல்லாம் அங்கே முஸ்லீம் லீக் முதலாளா களத்தில் நின்றாங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லு பார்க்கலாம். திமுகவுடைய திமுகவுடைய அட்ரஸ் இல்லைன்னா இவங்க யாருன்னே தெரியாது. ஏன்னா இவங்கெல்லாம் வெறும் எலைட் பாலிடிக்ஸ் பண்றவங்க. வெறும் அப்படி மேல்மட்டமா ஒரு ப்ரோக்ராமுக்கு வர்றது, மேடையில் நின்று பேசுறது, நோன்பு கஞ்சி குடிக்கிறது, அப்படி அந்த மேல்மட்டமான அரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர களத்துக்கு இவங்க என்னைக்குமே வர மாட்டாங்க. திமுகன்னு ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்கு இல்லைன்னா இவங்களாம் டெபாசிட் கூட வாங்க முடியாது, இவங்களாம் எந்த வகையிலுமே ஓட்டு வாங்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கான எல்லா அடையாளங்களும் கொடுத்த திமுக ஏன் இன்னைக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு பேசுறாருல, சிறுபான்மை நலத்துறை அமைச்சர்னு பேசுறாருல, அந்த சிறுபான்மை நலத்துறைன்னு ஒரு துறையை உருவாக்குனதே அந்த திமுக தான். 1989 கலைஞர் ஒரு துறையை உருவாக்குறாரு. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மை நலத்துறை அப்படி சொல்லி இந்த மூன்றையும் சேர்த்து ஒரு துறை 1989 கலைஞர் தான் அப்படி ஒரு துறையை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியா கலைஞர் 2007 கலைஞருடைய ஆட்சியில சிறுபான்மை நலத்துறை, சிறுபான்மையினருக்கு மட்டுமே தனியாக ஒரு துறையை ஒதுக்குறாரு. இதுக்கு முன்னாடி 89 பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மை 3 பேருக்கு சேர்த்து ஒரு துறை.
அதுக்கப்புறம் இல்ல 3 பேருக்கு சேர்த்து இருந்தா அது சரியா அந்த நிர்வாகம் சரியா கவனிக்க முடியாது, ஒவ்வொருத்தரும் தனியா கவனிக்கணும், சிறுபான்மை அவங்களுக்கான பிரச்சனை அவங்களுக்கு கவனிச்சு ஆகணுங்கிறதுக்காக 2007 அதுக்குன்னு ஒரு துறையை உருவாக்கி கலைஞர் தான் 2007 சிறுபான்மை நலத்துறைன்னு ஒரு துறையை உருவாக்குறாரு. ஆனா அந்த துறையில போய் உட்காந்துக்கிட்டு அந்த திமுகவுடைய ஓட்டு மூலமா வாங்கி ஜெயிச்சுட்டு கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம இன்னைக்கு சொல்றாரு திமுக துடைச்சி எறியப்படணும், 50 வருஷத்துக்கு திமுக துடைச்சி எறியப்படணும்னு சொல்லி அவ்வளோ அசால்ட்டா பேசுறாருன்னா எல்லாம் பதவிப்படுத்தக்கூடிய பாட்டு. இதெல்லாம் வந்து வேற யாரோ பேசுறாங்க, அந்த அதிமுகவில் செஞ்சாங்க, பாமகவில் செஞ்சாங்க, யாரோ செஞ்சாங்கன்றது இல்லை. முஸ்லீம் லீக் அந்த முஸ்லீம்ன்ற பெயரை வச்சுக்கிட்டு இப்பேற்பட்ட பேச்சுகள் பேசும்போது என்னடா ஒரு பதவி இப்படி இல்லாம படுத்தும் அப்படின்னு தான் நம்மளை ஆச்சரியப்படுத்த வைக்குது. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு வந்து தாவேக்கா தான் இப்பேற்பட்ட அங்கீகாரம் எங்களுக்கு கொடுத்துருச்சு, நீங்க எத்தனை நாளைக்கு தான் ரோட்ல நின்று நீங்க கூச்சல் எட்டு கொடி பிடிச்சிட்டு இருப்பீங்க, நீங்களும் அதிகாரத்தில் வந்து உங்களுக்கான அதிகாரத்தை நீங்களே எடுத்துக்கணும்னு சொல்லி தாவேக்கா கொடுத்தாங்களாம். 120 சீட்டு ஜெயிச்சா உங்களுக்கான இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. இன்னும் இப்போ அதிமுக இந்த சோஃபா மாடல் ஆட்சியால இன்னும் இன்னைக்கு அதிமுக போயிட்டு இருக்காங்களே அவங்களுக்கான கெப்பாசிட்டி அடுத்த இடைத்தேர்தல் நடந்து அவங்களுக்கான ஓன் மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய தயவுலாம் உங்களுக்கு தேவையப்படாது. அதுக்கடுத்து நீங்க என்ன சொன்னாலும் அவங்க காதில் விழவிடாது. அதுதான் அங்கே கலை யதார்த்தம். இதெல்லாம் பேசும்போது கிட்டத்தட்ட அமைச்சர் ஷாஜகான் அங்க ஒரு அமைச்சராவோ ஒரு முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தராவோ பேசுறது பதிலா ஒரு தாவேக்கார மாதிரியும் ஒரு விஜய் ரசிகர் மாதிரியும் அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாரு. மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாராம். இந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடத்தி அடிச்சு நொறுக்கிட்டாராம். எப்படிலாம் அடிச்சு நொறுக்கிட்டாருன்னா சாதி மதம் பார்க்காம வேட்பாளர்களை நிக்க வச்சு ஒரு பெரிய புரட்சியை விஜய் அவர்கள் கொண்டு வந்துட்டாராம். சாதி மதம் பார்த்து வேட்பாளரை எங்கேயுமே நிறுத்தல, தளபதி ஜோசப் விஜய் அப்படின்ற ஒற்றை முகத்திற்காகவும் விசில் அப்படிங்கிற அந்த ஒற்றை சின்னத்துக்காகவும் தான் 35% வாக்குகள் வாங்கி திருப்பு முனை ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிறாரு. கொஞ்சமாச்சும் மனசாட்சிங்களா? அவர் ஒரு இஸ்லாமியர் தானே, ஒரு இஸ்லாமியனோட வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடிய வார்த்தை உண்மையான வார்த்தை தான் வரணும். எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க தாவேக்கா சாதி மதம் பார்க்காம வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னு சொல்லுங்க. அவங்க ஏன் முதலமைச்சர் விஜய் நின்ற 2 தொகுதியும் சாதி மதம் பார்த்து போய் நிறுத்துறாரு? ஏன் விஜய் போய் இங்க இருந்து போய் திருச்சி கிழக்குல ஏன் போய் போட்டியிடணும்? கிறிஸ்தவர்கள் கணிசமா வாழக்கூடிய ஒரு தொகுதி. திமுக சார்பில் அங்க இனிகோ இருதய ஒரு கிறிஸ்தவன் நிற்கிறாரு. அப்போ மற்ற கிறிஸ்தவர்கள் யாருமே இங்கே அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவன் அங்கே போய் நின்றாதான் அங்கே உள்ள ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் ஒரு தொகுதியில் போய் நின்றாரு. பெரம்பூர் தொகுதி கிறிஸ்தவர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதி, தேடி போய் அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. சென்னையில் எவ்வளோ தொகுதிகள் இருக்கு, ஏன் அவர் இருக்கக்கூடிய ஈசிஆரில் போய் எங்கே விஜய் நிற்க வேண்டியதுன்னு அவர் வீட்டு பக்கத்துலேயே வந்துருமே. இல்லை தலைமைச் செயலகம் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏரியா, துறைமுக ஏரியா, இந்த பக்கம் பாரிஸ், ஏதாவது ஒரு பக்கத்தில் போய் நின்ற வேண்டியதுன்னு எதுலையுமே நிற்காம ஏன் பெரம்பூரில் போய் நிற்கணும்? அங்கதான் கிறிஸ்தவர்கள் கணிசமாக வாழக்கூடிய தொகுதின்னு எல்லாமே மதம் பார்த்து. தாகிராவை ஏன் கொண்டு போய் ஆம்பூர்ல போய் நிக்க வைக்கணும்? வாணியம்பாடியில் ஏன் கொண்டு போய் ஒரு இஸ்லாமியர் நிக்க வைக்கணும்? அங்க கடைநல்லூர்ல ஏன் கொண்டு போய் ஒரு ஜலீல்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் நிக்க வைக்கணும்? எல்லாம் மதம் பார்த்து. எல்லாம் வழக்கமா என்ன அரசியல் செய்வாங்களோ அதை தான் இவர் செஞ்சாரே தவிர இவர் என்ன புனிதமாவோ புரட்சியாவோ எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடல. இதோட குடும்பம் சாதியை பார்த்து வேட்பாளர் நிக்க வச்சது, சாதியை பார்த்து வேட்பாளர் நிக்க வச்சது, பணம் இருக்கிறவனை பார்த்து வேட்பாளர் நிக்க வச்சாரு. அதாவது பல வேட்பாளர் விஜய் வேட்பாளர் அறிவிச்சார் இல்லையா, அங்க அறிவிக்கப்பட்ட பிறகு பல வேட்பாளர்கள் மாற்றப்பட்டாங்க. ஏன்னா அவர் கையில செலவு பண்ண பணம் இல்லை, அவரால் அங்கே எந்த செலவு பண்ண முடியாது. அதை செலவு பண்ண பேசிக் செலவாச்சும் வேணும்ல, பிரச்சாரத்துக்கு போகிறது, அங்கே வண்டி செலவு, கூட வர ஆளுங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறது, இதாச்சும் தேவைப்படும்ல. அப்போ அது கூட ஒரு ஆள் செய்ய முடியாதுங்கிறதால பல பேருக்கு அங்கே வாய்ப்பு கொடுக்கல. லயோலா மணிக்கு ஏன் சீட்டு தர சொல்லுங்க? லயோலா மணிக்கையில பணம் இல்லை. அப்போ லயோலா மணி அந்த கட்சிக்காக முதல் நாள்லேருந்து உழைச்ச ஒருத்தன் லயோலா மணிக்கு ஏன் சீட்டு தரல? லயோலா மணிக்கிட்ட பணம் இல்லை. அப்போ பணம் பார்த்து தான் இங்கே வேட்பாளர் நிற்க வச்சாங்க, ஜாதியை பார்த்து வேட்பாளர் நிற்க வச்சாங்க. இன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷோடைய வீடு செங்கல்பட்டு மலைமலை நகரில் இருக்கக்கூடிய ஒருத்தரை ஏன் கொண்டு போய் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போய் நிற்க வைக்கணும்? அங்கதான் அவருடைய சமூகம் சார்ந்த வாக்கு இருக்கு, அங்க நிற்க வச்சாதான் அவரை ஜெயிக்க வைக்க முடியும். வெங்கட்ரமணன் இன்னைக்கு அமைச்சர் பொறுப்பில் கூட வெங்கட்ரமணன், அவரை கொண்டு போய் ஏன் மயிலாப்பூர்ல நிற்க வைக்கணும்? அவர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர், அங்க நின்று தான் அவருக்கான வாக்குகள் கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்களா இன்னைக்கு சிவகாசியில் இன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா, அவங்களே ஏன் கொண்டு போய் அங்கே போய் சிவகாசி நிற்க வைக்கணும்? நாயுடு சமூகத்துடைய ஓட்டு அங்கே கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீநாத், விஜயோட நண்பர் ஸ்ரீநாத், அவரே இங்கேருந்து கொண்டு போய் தூத்துக்குடியில் போய் நிற்க வைக்கணும். ஏன்னா தூத்துக்குடியில் அந்த கத்தோலிக்க நாடார் அவங்க, அந்த வாக்குகள் அங்கே தான் நமக்கு கிடைக்கும் சொல்லி இந்த அளவுக்கு ஒவ்வொரு இடங்கள்லையுமே நாடார நிற்க வைக்கிறனால கத்தோலிக்க நாடார், இந்து நாடார் இப்படி பார்த்து நிற்க வச்சாங்க. வன்னியரை கொண்டு போய் எங்கே நிற்க வச்சா வன்னியரை ஜெயிக்க முடியும்? மறவர் சமூக மக்கள் திருநெல்வேலி பகுதிகள், மதுரை மாதிரியான பகுதியில் மறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்கள கொண்டு போய் அங்கே போய் நிற்க வைக்கிறது, இது மாதிரியான எல்லா இடங்களுமே ஜாதியை பார்த்து மட்டும்தான் இவங்க வாக்காளர் நியமிச்சாங்களே தவிர ஒன்றும் புனிதமாவோ புரட்சியாவோ இவங்க ஒன்றுமே செஞ்சிடல. ஆனால் இவங்க பேசக்கூடிய பில்டப் ஒரு கட்டத்தில் தாவேக்காரன் தோத்து போயிடும் போல இருக்கு, தாவேக்காரன் மிரட்சி அடைஞ்சு பார்க்குறான், அந்த அளவுக்கு பில்டப்பு. உதயநிதி ஸ்டாலின் அவ்வளோ ஓட்டு கேட்டார். ஏன் வெற்றி? என்னோட சேப்பாக்கம் தொகுதி என்னோட வெற்றியை விட
ஷாஜகான் அவர்களுடைய வெற்றி எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால ஏணி சின்னத்தில் தாவேக்காவுக்கு நீங்கள் ஓட்டு ஏணி சின்னத்தில் நீங்கள் ஷாஜகான் அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடணும், இவரை நீங்கள் கணிசமான வெற்றியில் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி திமுக காரன் உழைப்பில் திமுகவுடைய கொடியோடு போயிட்டு அங்கே போய் ஓட்டெல்லாம் கேட்டுட்டு இன்னைக்கு நன்றி செலுத்தும் போது அங்கே ஃபுல்லாக தாவேக்காவுடைய கொடி. கொஞ்சமாச்சும் நன்றிங்கிறது வேணாம், இப்படி போயிட்டு இன்னைக்கு தான் பேசுறாரு திமுக துடைச்சி எறியப்படணும் அப்படி சொல்லி அந்த இடத்துல பேசுறாரு. அதுக்கப்புறம் கூடுதலா இப்ப திமுகவை டேமேஜ் பண்றதுக்காக எல்லாமே தாவேக்காவுடைய ஸ்கிரிப்ட் தான். அந்த சோஃபா மாடல்ல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதாவது திமுகவை இஸ்லாமியர்கள் எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறத காட்டுற மாதிரி இவரை இன்னைக்கு பேச வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தாவேக்காவோ விஜய் அவர்களோ ஒருபோதும் பாஜக எதிர்த்து பேச மாட்டாங்க. அதனாலதான் ஒரு மாநிலங்களவைக்கான ஒரு சீட்டு கிடைக்கும் போது கூட அந்த இடத்த காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்கா பாஜக எதிர்த்து பேசுறாங்க. நம்ம உள்ள போனா மோடிஜியை பார்த்து நம்ம பேச முடியாது, நமக்கு கை காலெல்லாம் நடிக்கிறோம், பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு, அதனால நம்மளால பேச முடியாது சொல்லி அந்த இடத்த எப்படி காங்கிரஸ் விட்டு விட்டாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு இஸ்லாமியர்கள் திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக தான் இன்னைக்கு இவரை இந்த இடத்துல பேச வைக்கிறாங்க. அதுல அவர் அடுத்த கட்டமா என்ன பேசுறாருன்னா, ஏன் திமுக என்ன அவ்வளோ பெரிய யோகியமா, அப்படியா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கலாம்லாம் நீங்க எங்கள்கிட்ட கேட்கலையா, திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கலாம்லாம் நீங்க எங்கள்கிட்ட அந்த மாதிரி பேசலையா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதுவே பச்சை பொய். இன்னைக்கு இதுக்கான விடை கிடைச்சிருக்குது. இத்தனை நாளா திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி வைக்கலாம்னு பிளான் பண்றாங்க, விஜய் ஆட்சியை வரவிடாம பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரளி ஒரு கதைகள் ரொம்ப நாளா ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா, அதுக்கான பதில் அந்த கூட்டத்தில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன், இவங்க இன்னைக்கு அதுக்கான விடையை சொல்லியிருக்காங்க. புதிய தலைமுறை சார்பில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அந்த நிகழ்ச்சியில தோழர் சண்முகம், கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் தோழர் சண்முகம் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு அப்ரோச் வந்தது. அதாவது திமுக அதிமுக கூட்டணி வச்சு விஜயோட ஆட்சி வரவிடாம ஆக்கிடலாம், இவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா கூட்டணி கட்சிகளை சேர்ந்து ஒரு ஆட்சியை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த அப்ரோச் கொண்டு வந்தது எல்கே சுதீஷ். இந்த கருத்தை சொன்னாரு. தேமுதிகவுடைய எல்கே சுதீஷ், பிரேமலதாவுடைய தம்பி எல்கே சுதீஷ் இப்படி ஒரு கருத்தை வச்சாரு. ஆனா அப்பவும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரோட விஷயத்துல கரெக்டா இருந்தாரு. நாங்க இத்தனை நாள்ல நான் சிறந்த ஆளுங்கட்சியா இருந்தோம், இனி சிறந்த எதிர்கட்சியா நாங்க செயல்படுறோம் சொல்லி அவர் அந்த கருத்தை சொல்லி அப்படியே விட்டுட்டாரு. அதுக்கான அப்ரோச் அதுக்கடுத்து இவங்க எதுவுமே செய்யலன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி இதுக்கான பதில சொல்றாங்க. அதே கூட்டத்தில் அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, அன்னைக்கு அந்த மீட்டிங்ல கேட்கப்பட்டுதான் இது மாதிரி சில கருத்துக்கள் வருது, அதாவது திமுக அதிமுக விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உருவாகுது, ஆனா அது சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் திமுக சொன்னாங்க. அப்போ பதிலுக்கு நாங்களும் சொன்னோம், அது சாத்தியம் இல்லைங்க, ரெண்டு பேரும் இத்தனை வருஷமா எதிர் கட்சிகளா இருந்துட்டு இவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுங்கிறது வரலாற்றிலேயே நடக்காத விஷயங்க, இது சரிப்படாதுன்னு சொல்லி நாங்களும் எங்களோட கருத்தை சொன்னோம். திமுகவும் இதே தான் சொன்னாங்கன்றத அண்ணன் திருமாவளவன் இந்த கதையை சொல்றாரு. ஆனா இவருக்கு இன்னைக்கு தாவேக்கால ஒரு அமைச்சர் கொடுத்துட்டாங்க, ஒரு இஸ்லாமியர்ன்றதுக்காக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவர் சொல்றாரு, நீங்க எடப்பாடியெல்லாம் முதலமைச்சர் ஆகலாம் பிளான் போட்டீங்களே, திருமாவளவனை முதலமைச்சராக பிளான் போட்டீங்களே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தாவேக்காவுடைய ஸ்கிரிப்டை அப்படியே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா பாசிச பாஜகவை எதிர்க்கிறதுக்காக இந்த ஆட்சியை இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்களாம். பாசிச பாஜகவை எதிர்க்கிறதுக்காக தான் இந்த ஆட்சி ஆதரவு கொடுத்தாங்களாம். அப்போ நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருக்கலாமே, வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து, ஏன்னா இங்கே நாங்கள் தான் தூய சக்தி மற்ற எல்லாமே தீய சக்தி அப்படின்னு அரசியல் செஞ்சுருந்தோங்க, ஊழலுக்கு எதிராக நாங்கள் தான் இங்கே களத்தில் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு யாரெல்லாம் ஊழல்வாதிகளா ஊழல் குற்றச்சாட்டுப்பட்டவர்களா இடி ரெய்டு விட்டவர்களா யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு வரிசையா கட்சியில சேர்த்துட்டு இருக்காங்களே. விஜயபாஸ்கர் அவர்கள் மேல எத்தனையோ வழக்குகள் இங்க இருக்கு, எத்தனையோ ரெய்டுகள் இங்க இருக்குது, அப்பேற்பட்டவங்களும் கட்சியில சேர்ந்து எனக்கு நீ ஆதரவு கொடுத்தா போதும், என் வைத்த வழிக்கு சரியானா போதும், அப்படிதான் உங்களுக்கு அவர் அமைச்சர் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த மாதிரி இன்னைக்கு யார் வந்தாலும் உள்ள வலிச்சு போட்டுக்கிறாரு, ஒரு சங்கி வந்தாலும் உள்ள வலிச்சு போட்டுக்கிறாரு, RSS இருந்து ஒருத்தன் வந்தாலும் உள்ள வலிச்சு போட்டுக்கிறாரு. இப்படி உங்களுக்கு கொள்கையோ கோட்பாடுகளோட ஒரு முழுமையான இல்லாம இவங்க எப்படி போய் பாஜக எதிர்ப்பாங்க? அதுவும் பாசிச பாஜகவை எதிர்க்க போறாங்களாம். இந்த விஜயை வச்சுக்கிட்டு பாசிச பாஜகவை எதிர்க்கிறோம், அதுக்காக தான் இவங்களை நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அதுக்கப்புறமா இன்னைக்கு தமிழ் மக்களுக்கும் இந்த தமிழ் சமூகத்திற்கும் தாவேக்கா நாங்கள் சிறந்த ஒரு முன்னெடுப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க, அதனால நாங்கள் ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் பங்கு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ நீங்க சொல்லுங்களேன், என்ன செஞ்சிட்டாங்க தமிழ் சமூகத்துக்காக, என்ன செஞ்சிட்டாங்க? இந்த ஒரு மாசத்துல இவ்வளவு பாலியல் வன்கொடுமை எங்கேயாவது நடந்திருக்கா? கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே 12 பாலியல் வன்கொடுமை. நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் 24 மணி நேரத்தில் 6 பாலியல் வன்கொடுமை சொல்லியிருந்தோம். நேற்றுல இருந்து இன்னைக்குள்ள, அதாவது டோட்டல் 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வழக்குகள் நடந்திருக்கு. இதுல 8 குழந்தைகளோட வழக்கு. அதுல ஒரு குழந்தை 3 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செஞ்சு மலதுவாரம், அந்த குழந்தையோட மலதுவாரம் சிதைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு கொடூரமா 3 வயசு பிள்ளையை சிதைச்சு வச்சிருக்கிறான். அது போக 8 குழந்தையை நீங்க நாசப்படுத்தி வச்சிருக்கான். ஒட்டு மொத்தமா 12 பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு 24 மணி நேரத்தில் நடக்குது.
இதுக்கு எதிராக ஒரு அறச்சீற்றத்தோட ஒரு பெரிய புரட்சியோட வந்தார்ல முதலமைச்சர் விஜய். சினிமாவில் பஞ்ச் டைலாக் விட்டுட்டு இல்லைன்னா பிரிட்ஜ் பாலத்தில் போய் தொங்க விட்டுட்டு புரட்சி பேசிட்டு வந்தாரு. இதுக்கு எதிராக என்ன செஞ்சாரு? அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எதிராக என்ன செஞ்சாரு? இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காரு தெரியுமா? சினிமா நடிகர்கள் வர வச்சு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு. அடேங்கப்பா, டோட்டல் சினிமா துறையை விஜய்க்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக அங்க ஒரு பிரம்மாண்ட போட்டோ ஷூட். இந்த மாதிரி போட்டோ ஷூட்லாம் இதுக்கு முன்னாடி யார் நடத்தினது? நரேந்திர மோடிஜி நடத்திட்டு இருந்தாரு. எல்லா சினிமா நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே பார்லிமெண்ட் உள்ள வர வச்சு, பிரதமருடைய அலுவலகத்துக்கு வர வச்சு, அங்க வச்சு எப்படி ஒரு போட்டோ ஷூட் நடந்ததோ அந்த மாதிரி ஒரு போட்டோ ஷூட் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. சிம்பு வச்சு போட்டோ ஷூட்டு, பிரபு ஒரு பக்கம், அப்புறம் அந்த விஜய் ஆண்டனி, அந்த அப்புறம் இந்த வாய்ப்பே கிடைக்காம ஒருத்தர் சாந்தனு, இந்த ஷாமு, இந்த மாதிரி யாரெல்லாம் இவருக்கு சப்போர்ட்டா யாரா இருப்பாங்களோ அவங்கெல்லாம் வர வச்சு ஒரு போட்டோ ஷூட்டை நடத்தி சினிமா துறையே விஜய்க்கு தான் ஆதரவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. நரேந்திர மோடி எப்படி மீடியாவை சந்திக்காம ஒரு ஆட்சியை செய்வாரோ அதே மாதிரி தான் இவரு மீடியா சந்திக்காம இருக்கிறாரு. இப்படி எல்லாம் இருக்கிறதால செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய தவறியதால தான் இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு சீரழிஞ்சு போய் கிடக்குறாங்க. இந்த 3 வயசு சிறுமிலேருந்து 85 வயது மூதாட்டி வரைக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அவ்வளோ பெரிய நிலைமை நடக்கும்போது போய் போட்டோ ஷூட் நடத்துறாரு. இவரு தான் தமிழ் சமூகத்துக்கு நல்லது செய்ய வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு புனிதமான ஆட்சின்னு சொல்லி இவங்க ஆதரவு கொடுக்க போனாங்களா, அதெல்லாம் மக்கள் நம்பணும்னு சொல்லி இப்பேற்பட்ட கருத்துக்களை இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லலாம், இந்த முஸ்லீம் லீக்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி கேரளாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஆக்டிவாக, என்னென்ன ஒரு பிரச்சனை நடக்குதோ அதுக்கான ஆக்டிவாக அந்த வேலையை செய்கிறது, கல்வி ரீதியாக மக்களை வழி நடத்துறது, எல்லா விஷயங்களையும் கேரளாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவங்க காலாவதியாகி போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அவங்களுக்கான ஒரு அடையாள அங்கீகாரம் கொடுத்தது திமுகன்ற ஒரு கட்சி தான். இன்னைக்கு தமிழ்நாட்டு லெவலில் IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? இஃப்தார் யூனியன் முஸ்லீம் லீக் மட்டும்தான். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல இவங்களுடைய பேர் இஃப்தார் யூனியன் முஸ்லீம் லீக். வெறும் இஃப்தார் நிகழ்ச்சியில் மட்டும் தான் இவங்க நம்ம பார்த்துருக்கோம். ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துவோம், 27 நோம்பு வரும்போது இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துவாங்க. அன்னைக்கு ஒரு நோம்பு கஞ்சியை கையில் வச்சு ஒரு போட்டோ எடுப்பாங்க, அல்லாஹும்ம லக்கும் ஒபிக்க ஆமந்தும் சொல்லி அன்னைக்கு வச்சு ஒரு வீடியோ எடுத்துப்பாங்க. அவ்வளோதான் இவங்க செஞ்சிருக்காங்களே தவிர அதை தாண்டி இவங்க முஸ்லீம் சமூகத்துக்கு இவங்க எதுவுமே செஞ்சது கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது உங்களுக்கான எல்லா அடையாளம் அங்கீகாரம் கொடுத்த திமுக, அந்த திமுக தயவால ஓட்டு வாங்கிட்டு திமுக காரனோட உழைப்பால ஜெயிச்சுட்டு இன்னைக்கு அந்த திமுக 50 வருஷத்துல தொடர்ச்சி எறியப்படணும், 50 வருஷத்துக்கு தொடர்ச்சி எறியப்படணும் அப்படின்னு பேசுறீங்கன்னா, இப்படியெல்லாம் இவங்க பேசக்கூடிய பேச்சு கடைசியில் எங்க தெரியுமா போய் நிற்கும்? கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசக்கூடிய பேச்சு எங்க தெரியுமா போய் நிற்கும்? அன்னைக்கு ஒரு ஷாஜகான் மும்தாஜுக்காக கல்லறை கட்டினாரு. இன்னைக்கு ஒரு ஷாஜகான், முஸ்லீம் லீக்குடைய ஷாஜகான் பேசக்கூடிய இந்த பேச்சு, நன்றி இல்லாத இந்த பேச்சு கண்டிப்பா IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற இந்த கட்சிக்கு இவங்க கல்லறை தான் கட்டுவாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.